அனைவருக்கும் வணக்கம். போன பதிவில் நரசிம்ம ஜெயந்தி எந்த தேதியில் வருது, இந்த நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு வரக்கூடிய சதுர்த்தசி திதி எப்போ, எந்த அன்னிலேருந்து ஆரம்பித்து எந்த அன்னைக்கு முடியுது, அந்த அன்னைக்கு நம்ம வழிபட வேண்டிய உகந்த நேரம், இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இப்போது நரசிம்ம ஜெயந்தி வழிபாடு எப்படி பண்ணுறது, நம்மளுக்கு கை மேலே பலன் கொடுக்கக்கூடிய நரசிம்ம ஜெயந்தி வழிபாடும் சக்தி வாய்ந்த நெய்வேத்தியமும் நம்மளுடைய மனசு குழப்பமாக இருக்கா, நம்மளுடைய வீட்டு பிரச்சனைகள்லாம் குழப்பமாக இருக்கா, என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியலையா, தெளிவான முடிவை தரும் இந்த நரசிம்ம ஜெயந்தி வழிபாடு வாங்க எப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக இறை வழிபாடு அப்படின்னாலே அது கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய வழிபாடு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்பிக்கையோடு நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டோடு சேர்த்து அந்த இறைவனுக்கு உகந்த நெய்வேத்தியத்தை படைத்து முறையான வழிபாடு செய்தோம் அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது கணக்கில் அடங்காதவை. குறிப்பாக நரசிம்ம வழிபாட்டை எப்படி செய்தால் உடனடியாக நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும், நரசிம்மருக்கு உகந்த நெய்வேத்தியம் எது என்பதை பற்றியும் தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். தர்மம் குறைந்து அதர்மம் தலை விரித்தாடும் பட்சத்தில் அதர்மத்தை அழிக்க அவதரித்த கடவுள்களுள் நரசிம்மரும் ஒருவர். இன்றைய சூழ்நிலையில் கலியுகத்தில் அதர்மம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது. நம்மை நாமே காத்துக்கொள்ள அதற்கான தெய்வங்களின் வரிசையில் இருக்கக்கூடியவர் தான் இந்த நரசிம்ம வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அதர்மத்தை அழிப்பதற்காகவே அவதரித்த தெய்வங்கள் அதர்வன தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வீடுகளில் நரசிம்மரின் திருவுருவ படத்தை வச்சு வழிபடுவாங்க. சிலருடைய வீடுகளில் நரசிம்மரின் உருவப்படம் இருக்காது. இல்லை இருந்தாலும் பரவாயில்லை, நரசிம்மரை நம்ம ஜோதி வடிவில் நம்மளால் பார்க்க முடியும். சில வீடுகளில் உக்கிரமான தெய்வங்களில் வீட்டில் வச்சு வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே ஒரு வகையில் கரெக்டு தான். உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் நரசிம்மருடைய படம், திருவுருவ படம் இல்லை அப்படின்னா ஒரு பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அதை நரசிம்மராக பாவித்து கூட நீங்கள் இந்த வழிபாட்டை செய்யலாம். பொதுவாக உக்ர தெய்வங்களின் வழிபாட்டை நம்ம கோவில்களில் போய் தான் நம்ம வழிபாடு பண்ணணும். ஒருவேளை வீட்டில் நான் எனக்கு நரசிம்ம ஜெயந்தி பூஜை பண்ணணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்கள் வீட்டில் பெருமாளுடைய படம் இருந்தது அப்படின்னா அந்த பெருமாளுடைய படத்தை நீங்கள் நரசிம்மராக பாவித்து இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சுக்கோங்க. மே 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்கள் இந்த பூஜையை செய்கிறது அதிகப்படியான பலன்களை நமக்கு தேடித்தரும். நரசிம்மருக்கு உகந்த நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அரவண பாயசமும் பானகமும் தாங்க. பானகம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்றே ஒன்று தான். அரவண பாயசம் அப்படிங்கிறது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பெருமாளுடைய படத்துக்கு நீங்கள் துளசி பூக்களால் அர்ச்சனை பண்ணுறதுக்கு துளசியும் எடுத்து வச்சுக்கோங்க. அதோடு கூட துளசியால் நீங்கள் மாலை கட்டி போட்டுருங்க. அந்த மாலை கட்டி போட்டதுக்கப்புறமா நீங்கள் இந்த பெருமாள் கிட்ட நரசிம்மராக நீங்கள் பாவிச்சு நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவோ, உங்களுடைய கஷ்டம் என்னவோ அதை நீங்கள் வேண்டிக்கோங்க. விஷ்ணு சஹஸ்ரநாமம் உங்களால் சொல்ல முடிஞ்சா, சொல்ல தெரிஞ்சா சொல்லுங்கள். அப்படி சொல்ல தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஓம் நமோ நரசிம்மாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 108 தடவை துளசி பூக்களால் நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள். ரொம்ப பயபக்தியோட நரசிம்ம பெருமானுக்கு பண்ணுங்கள். இந்த அன்றைக்கி நீங்கள் ரொம்ப அதிகமான விளக்குகள்லாம் ஏற்றி வச்சு பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நரசிம்ம பெருமானுக்கு ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு மனசார அந்த நரசிம்மரை நீங்கள் வேண்டினாலே போதும். நினைத்தவுடன் அருள் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்ம பெருமான் தான். இந்த பூஜையால், இந்த சொல்லக்கூடிய ஸ்லோகங்களால் உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டம் தீரும், மன உறுதியும் உங்களுடைய உடல் வியாதிகளும் மன தைரியமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தீராத நோய்க்கும் தீர்வு கிடைக்கும். பல நாட்களாக உங்களுக்கு முடிவுக்கு வராத பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதா இந்த பூஜையினுடைய சிறப்பு. இந்த பூஜையை நீங்கள் அந்த பானகமும் அரவண பாயசமும் வச்சு முடிச்சுட்டு இந்த பிரசாத் நைவேத்தியம் பண்ணி தூபதீப ஆராதனை எல்லாம் காமிச்சதுக்கப்புறமா இந்த பிரசாதத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு தாராளமாக கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க. நம்பிக்கையோட நரசிம்மர் வழிபாட்டை நீங்கள் செஞ்சு பலன் பெறுங்க. இந்த சிறப்புமிக்க இந்த லட்சுமி நரசிம்மர் வழிபாட்டை நீங்கள் செய்யறதன் மூலியமா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே சரியாகிடும். உங்களுக்கு கண் திருஷ்டிகள் ஏதாவது இருந்தாலும் சரியாகிடும். அதர்மங்கள் அழிப்பதற்கு விஸ்வரூபம் எடுத்து கோப நிலையில் உள்ள தெய்வங்களும் குழந்தை மனம் கொண்ட தெய்வங்கள் தான். வேண்டிய வேண்டுதல்களுக்கான வரத்தை சட்டென்று கொடுக்கக்கூடிய சக்தி கோபத்தோடு அவதாரம் எடுத்த தெய்வங்களுக்கு உண்டு அப்படிங்கிற கருத்தை நான் இந்த பதிவில் முன் வச்சுட்டு இந்த பதிவினை நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமானதாக இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த அரவண பாயசம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ ஒரு சின்ன ரீகேப் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த அரவண பாயசத்துக்கு நம்ம 1 கப்பு உடைச்ச அரிசியோட 2 கப்பு வெள்ளை கரைசலை நம்ம ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் பாகு வரும் வரை காய்ச்சிட்டு நெய் சேர்த்து செய்யும் நெய்வேத்தியத்தை தான் நம்ம அரவண பாயசம் அப்படின்னு சொல்லுவோம்.
சபரிமலையிலிருந்து வாங்கி வருவாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அரவணை பாயசம் தான் இது. அதை நம்ம கையாலேயே நம்ம வீட்டிலேயே வந்து செஞ்சு அந்த நெய்வேத்தியத்தோட அரளிப்பூ அல்லது பிச்சிப்பூ அப்படின்னு சொல்லக்கூடிய இட்லி பூ சேர்த்து நரசிம்மருக்கு சமர்ப்பிப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை தரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அன்னைக்கு நீங்கள் இந்த வழிபாட்டோட சேர்த்து உங்களுக்கு வெளியிலலாம் போகிறதுக்கு பயமாக இருக்குது, மன தைரியம் இல்லை, எனக்கு வந்து படபடப்பாக வருது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நரசிம்மர் வழிபாட்டோட இதையும் சேர்த்து பண்ணி உங்களுடைய பேக்லேயோ இல்லை உங்களுடைய பர்ஸ்லேயோ நீங்கள் இதை வச்சுக்கோங்க. உங்களுக்கு பயம் அப்படிங்கிறதே கொஞ்சம் கூட இருக்காது. அது என்ன அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் வந்து அந்த நரசிம்மர் வழிபாட்டப்போ நீங்கள் வந்து ஒரே ஒரு வெத்தலையை எடுத்துக்கோங்க. அந்த வெத்தலையை நரசிம்மருடைய பாதத்தில் வச்சுடுங்க. அந்த வெத்தலையில் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிசியில் மஞ்சள் கலந்து கொஞ்சம் அட்சதையாக ரெடி பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அந்த அட்சதையை நீங்கள் அந்த வெத்தலையின் மேலே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த வெத்தலையின் மேலே நீங்கள் வச்சுட்டு இந்த நரசிம்ம பெருமாளை நீங்கள் வந்து எல்லா ஸ்லோகங்களும் சொல்லி பூஜை பண்ணதுக்கு அப்புறமா அந்த வெத்தலையை மடித்து 4ஆக மடித்து நீங்கள் வந்து ஒரு ஜிப்லா கவர்லேயோ இதுலேயோ போட்டு வச்சுக்கிட்டு உங்களுடைய பேக்கில் வச்சுட்டு போங்க. அது ஒரு ரக்ஷையாக உங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. என்னுடைய போன பதிவு பார்க்காதவங்க டெஸ்கிரிப்ஷனில் நான் அந்த பதிவினுடைய லிங்கை ஷேர் பண்ணுறேன். அந்த பதிவை பார்த்துட்டு வந்து இந்த பதிவை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு நரசிம்மருடைய வழிபாட்டை பற்றி தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.